கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த செய்தி யூடியூபிலே பார்த்து கொண்டிருக்கிற என் மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி காலங்களில் வாழ்கிற நமக்கு ஒரு மன தெளிவு இருக்க வேண்டும். ஒரு தெளிவில்லாத ஒரு அனுபவத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான எண்ணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் கர்த்தரையை சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதைக்குள்ளாய் இருங்கள். கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனம் தெளிவாக இருக்க வேண்டும். 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், இப்போதும் நாம் காம விகாரத்தையும் துர்ச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். தேவனுடைய பிள்ளையே, அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டுமானால் இப்பொழுது காலம் சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளை கர்த்தர்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். நாம் தெளிந்த புத்தி உள்ளாக இருக்க வேண்டும். எப்பொழுது தெளிந்த புத்தி நமக்கு வரும் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து, பிசாசுகள் விட்டு போன மனிதன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஒரு மனிதனுக்குள்ளே அசுத்தமான பாவங்கள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த இச்சைகள் இருக்கும் பொழுது அவன் புத்தி குழப்பமடைந்து விடுகிறது. தேவனை அறிந்து ஆராதிக்கிற உனக்குள் ஒரு மனத்தெளிவு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் இந்த தெளிவில்லாதபடியினால் தான் இன்றைக்கு ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே தேவனை அறிந்திருக்கிற அறிவு உனக்கு இல்லாவிட்டால் சாத்தானுடைய முதல் குணமே உன்னை குழப்புகிறது தான். உன் எண்ணங்களை சிதறடித்து, உன் சிந்தனைகளை சிதறடித்து, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் நம்மை குழப்புகிறதை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனுஷனை குறித்து வாசிக்கும் பொழுது, இவன் ஒரு பயங்கரமான பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்தவன். இந்த அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்ட இந்த மனிதன் தேவனுடைய பாதத்தை வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம், அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகளை கர்த்தர் துரத்தினார். அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கையுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். தேவனுடைய பேதுருவின் சிறைச்சாலையின் அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனை சிறை வைத்திருந்த பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, அவனுக்கு தெளிவு வந்த பொழுதுதான் தேவன் யார் என்று அறிந்தான். இந்த உலகத்தில் கேட்டின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கேடுகளுக்கும் பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனையும் ஒப்பு கொடுக்க கூடாது. ஏனென்றால் தேவனாய கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு மனத்தெளிவை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு மனத்தெளிவு இருக்கிறதா? நீ ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு அறிவு உனக்கு இருக்கிறதா? தேவனாய கர்த்தர் என்னை மனம் தெளிந்து தெய்வ புத்தியோடு நாம் தெய்வ ஆலோசனையோடு கேட்க கர்த்தர் உதவி செய்கிறார் என்று சொல்லக்கூடிய அருமை நமக்கு இருக்குமானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உன் விடுதலை நீ அனுபவிக்க முடியும் என்று கர்த்தருடைய வாசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, கடைசி நாட்கள் ஆகிவிட்டது, எங்களுக்கு ஒரு மன தெளிவு தேவை. இயேசுவை அறிந்தவன் ஒரு நாளும் குழம்ப முடியாது. நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் தெளிவான எண்ணங்களை கொடுக்கிறவர். ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த காலவெளியிலே நம்முடைய எண்ணங்கள் குழப்பங்கள் எல்லாம் சாத்தானால் குழப்பப்படுமானால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வா. அவர் உன்னை தெளிவாக்கி உன் எண்ணங்களை மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர். இயேசு ஒருவரே அறிந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிப்போம். கர்த்தாவை, எங்களுக்கு ஒரு மன தெளிவு தேவை. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு சொல்லுவோம்,
கொள்ளுவோம். நம்ம கர்த்தர் கொடுத்த தெளிவான எண்ணங்களே நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, சாத்தான் குழப்புகிறவன் ஐயா, கலகத்தை உருவாக்குறவன் ஐயா, ஆண்டவரே நீரோ எங்களுக்கு மனத்தெளிவை கொடுத்திருக்கிறீர். உம்மை அறிகிற அறிவிலே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.